ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நார்த் ஈஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலைவர் அயதுல்லா காமெனி அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ள அமெரிக்கா ஈரானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கெச்சு போட்டு ஈரான் பார்த்தோன்னா பல ஆண்டுகளாகவே பொருளாதார ரீதியில் இப்போ ஒரு நச்சுக்கப்பட்ட நாளில் போயிட்டு இருக்குது. ஈரானில் பல கிளர்ச்சிகளை உருவாக்கி அமெரிக்காவுடைய கைக்கூலியான கிளர்ச்சிகளை உருவாக்கி கமேனிக்கு எதிராக திருப்பி விட்டு அவர் சில பேர் அவரான சில பேர் 10,000 பேர் கொலை செய்யப்பட்டான்னு ஒரு புள்ளிவரம் சொல்லி இது அமெரிக்காவோட ப்ரொபோகாட்டாவாக நமக்கு தெரியல. ஸோ இன்று 6 மணிக்கு அவர் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேலுடைய சதியால் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய மருமகன், அவர் குழந்தைங்க, அவர் மனைவி எல்லாம் இறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்க ஏகாதிபத்திக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் தலை நிமிராமல் தைரியமாக நின்றவர் பிற இஸ்லாமிய நாடுகள் போல பயந்து நொடி இல்லாமல் அந்த நாட்டு ஏகாதிபத்தியை எதிர்த்தவர் மறைந்து விட்டார். இதுக்கு நாங்கள் பழி தீர்த்தே ஆகும் ஈரானுடைய பாதுகாப்பு படை சொல்லியிருக்கு. துபாயில் வர புஜ் கலிஃபாவில் ஈரானோட பட தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க ஈரான். பதிலுக்கு அமெரிக்கா இஸ்ரேலும் அடிச்சிருக்க 40 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சூழ்நிலை ஈரானில் போயிட்டுருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டோட பல விமானங்கள் தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு பதட்டங்கள். ஈரானுடைய தூதரகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தில் அரை கம்பத்தில் பறக்க விட்டுருக்காங்க. ஸோ காமேனி அவர்களுக்கு எதிராக பல சதிகளை பண்ணி அமெரிக்கா தன்னுடைய அரசாங்கத்தை ஈரானில் கொண்டு வருவதற்கான வேலைகளை ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈராக் எப்படி சதாம் ஹுசேன் ஒரு போர் குற்றவாளின்னு சொல்லி ஒரு அணு ஆயுதம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரை காலி பண்ணாங்களோ அதே மாதிரி இவரையும் இப்போ பண்ணியிருக்காங்க. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த 3க்கும் சண்டை போயிட்டுருக்கு. இது பொருளாதாரம் ஏறுவதை வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈரான் கிட்ட 20% எண்ணெய் அங்கேருந்து வருது. ஸோ அந்த பீஸ் கால்வாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சின்னதாக ஈரானுடைய மேப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே அவங்க போர் செய்தால் மிகப்பெரிய எண்ணெய் வருவதற்கான அந்த வழித்தடம் நிறுத்துவதற்கு வழிவகைகள் அதிக அளவில் இருக்குது. நீங்கள் மேப்பில் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதனால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஈரான், சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் ஓமன், ஏமன் போன்ற நாடுகளில் யாரும் போகாதீங்கன்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. மிகப்பெரிய போர் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போரில் அமெரிக்கா இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்த போகிறாங்க. இந்திய அதிபர் இந்திய பிரதமரோட போயிருக்காரு. அங்கே போனதுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப நாள் நோன்பு நேரம் அவர் தொழுகை போன நேரமாக பார்த்து இப்படி அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது. உலகத்தில் மேலும் தங்க விலை ஏறலாம், எண்ணெய் விலை ஏறலாம்ன்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈரான் கிட்ட எந்த பொருளாதார உதவியும் நம்ம செய்யக்கூடாது. இது சீனாவுக்கு ரொம்ப அடிவாங்க. ஏன்னா சீனா அவங்ககிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுக்கு வரி போடுறதுனால பயந்து நம்ம ஜியும் அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்போ போயிட்டுருக்குது. அமெரிக்காவை பற்றி நம்ம எல்லாரும் தெரியும். ஒரு நாட்டு ரெண்டாக போனால் அந்த நாட்டில் அவனுக்கு எதிராக ஒருத்தன் எவன் இருக்கானோ, இப்போ பிஜேபி எப்படி ஓபிஎஸ்ஸை இப்போ அதிமுக எதிராக திருப்பி விட்டு இப்போ பண்ணுது, அதே மாதிரி வேலையை தான் அவங்களும் பண்ணாங்க. இப்போ அந்த நாட்டில் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவங்கள காசு கொடுத்து ஃபண்டு பண்ணி பெரிய ஆக்குவாங்க. வெனிசுலாலையும் அதுதான் நடந்துச்சு. வெனிசுலா தன்னுக்கு ஏற்ற ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஈரான்லேயும் அதை அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு உலக லெவலில் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 2ஆம் உலகப் போராக இருக்குன்னு தெரியல. இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியா, ஈரான், துபாயில் இப்போ அடிக்கிறதா துபாய் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக போர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரானை என்ன வேணால் பண்ணிங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பிற இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் அது அமெரிக்கா எந்த மௌனமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த செத்துப்போன இந்த அயதுல்லா காமினி அப்பயே சொன்னால் சொகுசு வாழ்க்கையில் பயந்து அமெரிக்காவுக்கு ஏகாதிபத்தி பயந்து இருக்கிற இஸ்லாமிய நாடுகளை நீங்கள் அப்படியே இருங்க, நான் எதிர்த்து நிற்கிறேன். மாவீரர் பிரபாகரன் எப்படி நின்னார், தமிழத்துக்காக தம் குடும்பத்தை அளித்தார், அது மாதிரி இந்த காமினி அவர்கள் இப்போ இறந்திருக்காரு. ஸோ இதில் என்னென்னா ஈழத்தமிழர்கள் அடிக்கப்போ பல நாடுகள் ஆயுத இலங்கை கொடுத்த அந்த நாடுகளில் இந்த ஈரானும் ஒன்று, பாகிஸ்தானும் ஒன்றுன்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த அடி ஈரான் இங்கே வாழக்கூடிய தமிழர்கள், இந்திய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அங்கே துபாயில் ஒரு கேம்பில் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வேலை பார்த்த இடத்துல கூட ஏதோ ஒரு இப்போ வெடி சத்தம் அவர் ரூம் கூட கேட்டனால எல்லாத்தையும் சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னா என்னென்ன விளைவு நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு ஓப்பன் பண்ணுற பங்குச்சந்தைனால் செம்ம அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கப்புறம் இஸ்ரேல் அதிபர் நெதாங்கு 2 பேர் ஒரு ஏகாதிபத்திய, அதாவது ஹிட்லர், முசோலினி எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு காரியங்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு உலக மக்கள்லாம் அவங்க மேலே கடும் கோபத்தில் இருக்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா அதிபர்களே இதை எதிர்க்கிறாங்க. அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸோ
ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த விதங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமா போயிட்டுருக்குது. இன்னும் என்னென்ன அமெரிக்கா இஸ்ரேல் வந்து கூட்டுப்படை பண்ணும் நமக்கு தெரியல. இஸ்ரேல்ன்றது வந்து அங்கே ஒரு அடியாள் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வளர்த்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த விளைவு என்னென்ன உலக வரைபடத்தில் ஈரான் இன்னும் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது வர அரசாங்கம் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்குமான்ற ஒரு பக்கம் பேச்சு போயிட்டுருக்குது. அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றது தான் உண்மை. இப்போ எப்படி அதிமுக பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கோ, வரக்கூடிய அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். அவருக்கு அடுத்த தலைவர்கள் இனி என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த அரசியல் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இப்போ ஈரான் போயிட்டுருக்குது. ஈரான் என்னென்ன இது பண்ண முடியும். ஈரானுடைய இறந்து போன கமேனி ஒரு ஊர் பார்த்தோன்னா காஷ்மீரோட பூர்வீகமாக கொண்டவர். அங்கேருந்து ஈரான் போனவர். ஷியா இஸ்லாமிய பறவைகள் அவருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க காஷ்மீரில். ஸோ இந்த இந்தியாவுடைய இந்தியா இதுக்கு மௌனம் காத்துட்ருக்குது. இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இதுங்களை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஈரான்றதை நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் வந்து பேர் முத்து பிரகாஷ். பாய் பாய்.